சிபிஐ விசாரணைக்கான தேவை இருக்குது. நான் டே 1லேருந்து சொன்னேன். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் தனியாக சொல்லியிருக்கேன். என்ன காரணம்? குற்றச்சாட்டு 2 தரப்பில் இருக்குது. விஜய் அவர்களுடைய செயல்பாடு, அவங்க கட்சியோடைய செயல்பாடு, முன்னாடியே ட்வீட் போட்டாங்க, தாமதமாக வந்தாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்லும். இந்த பக்கம் இவங்க சொன்ன டயத்தில் வந்தோம், காவல்துறை ஏற்பாடு சரியில்லை, 500 பேர் அங்கே இல்லை, இது ஒரு தரப்பு. அதனால தான் ஏடிஜிபி தேவதாசன் விளக்கம் கொடுத்தாரு. சரிங்களா? இந்த 2 இருக்கணும். அப்போ 2 தரப்பு இருக்கு. அப்போ 2 பேர், அப்போ போலீஸும் ஒரு பார்ட்டி ஆயிடுச்சு. அவங்களே ஒரு தரப்பா இருக்கும்போது எப்படி அவங்க விசாரிப்பாங்க? ஒன்று. 2வது, எல்லா கேஸ்லையுமே ஒரு கம்ப்ளைண்ட் இருப்பார், ஒரு விசாரணை அதிகாரி இருப்பார். இந்த கேஸில் கம்ப்ளைண்ட் யாருன்னு பார்க்கணும், அதுவே ஒரு காவல் ஆய்வாளர் தான். சரி, விசாரணை அதிகாரி யாரு? அவரே காவலர். அப்ப நான் தான், என் மேல தான் குற்றச்சாட்டு, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்றேன், நான் தான் விசாரணை அதிகாரி. இதுல டிரான்ஸ்பரன்சி இல்லை. இவ்வளவுதான் எளிமையான. இதுல ரொம்ப உள்ளங்கை நெல்லிக்கணின் தமிழ் ஒரு அழகான படம். இவ்வளவுதான், கண்ணில் பார்த்தா தெரியுது. நம்ம தனியா ஓ அப்படியா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப ரொம்ப தெளிவா தெரியுது இவங்க மேலேயும் ஒரு சார்ஜ் இருக்கு. இப்போ விஜய்கிட்ட நீங்க கேஸை கொடுத்துருவீங்க, இப்ப நீ விசாரிப்பா, நீ தான் இப்ப நிறைய படங்களில் போலீஸார் நடிச்சிருக்க, நீ விசாரிப்பா. அவர் என்ன சொல்லுவாரு? எங்க பக்கம் எந்த குற்றமும் இல்லை, எல்லாமே எதிர்த்து தீர்ப்பு கொடுத்துருவார்ல. அப்படி பண்ண முடியாது. ஏன்? அவர் ஒரு பார்ட்டி. தாவேக்காலுக்கு காரணம் இருக்குதா? நீங்க ஏதாவது மிஸ்மேனேஜ் பண்ணீங்களா, உள்ள குத்தர் பண்ணீங்களா, கூட்டம் வரட்டும், இந்த மாதிரி நடந்தா தான் நமக்கு பெரிய கௌரவம் நினைச்சீங்களா அப்படின்னு அங்க விசாரிக்கணும். அப்ப இவங்க சிபிஐ விசாரணை வேணும் தானே சொல்றாங்க, விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப விசாரிக்க கூடாதுன்னு சொல்றவங்க கொலைப்படுறாங்களா, விசாரிங்கன்னு சொல்றவங்க கொலைப்படுறாங்களா யோசிக்கும். அப்ப தமிழ்